என்னை ஸ்திரப்படுத்துவாரு. என்னோட உன்னதமான நோக்கம் என்னை கற்பாரேன்னு சொன்னார்ல, அதை நிச்சயமா என்னோட வாழ்க்கையில அவர் செஞ்சு முடிப்பாரு. என் மேலதான் சபை கட்டப்படும் அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்கு ரொம்ப இருந்துச்சு. பயந்து இருந்த பேதுரு இப்ப என்ன பண்றாரு? நிக்கிறது கர்த்தர் தெரிஞ்ச உடனே கடல்ல என்ன பண்றாராமா? குதிச்சுட்டாராமா. ஓடி போய் என்ன பண்றாரு? அக்கறைக்கு போயிட்டாங்க. அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இயேசு அவங்க இடத்துல பேசுறாங்க. யோவான் 21:15-18 வரைக்கும் வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அப்ப என்ன கேக்குறாங்க? ஜீசஸ் கிட்ட இப்ப அவன் போயிட்டான். இப்பதான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். அவன் காட்டி கொடுத்து அவன் டினை பண்ணதுக்கு அப்புறம், அவன் மறுதளிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் என்ன பண்றான்? முதல் முறையா இயேசுவை மறுபடியும் நேரா பார்த்தான். நீங்க உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றான். முதல் தரம் கேட்டாரு. மறுபடியும் அடுத்த வசனத்துல சொல்றாரு, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். மறுபடியும் கேட்கிறார், you love me? You love me, Peter? கேட்கிறார். அதற்காக, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவது கேட்டாரு. மறுபடியும் என்ன பண்றாரு? தேர்ட் டைம் கேட்கிறாரு. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான். மூணாம் தரத்திலும் ஜீசஸ் கேட்கிறான், do you love me, Peter? இப்பதான் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. 3 முறை நான் என்ன பண்ணேன்? இயேசுவை நான் மறுதளிச்சேன். God gave him 3 chances. அவன் வாயாலே மறுதளிச்ச அந்த வாயாலேயே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். அவர் குற்றப்படுத்துற தேவனே அல்ல. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு காரணத்தினால ஏசப்பா கிட்ட ஸ்கிரீஸ் கொண்டு வந்திருந்தோம், நம்ம வாழ்க்கையில ஏதாவது தவறான காரியம் செஞ்சு, நம்மளோட மாம்சத்தை நிச்சயினால, கண்ணோட நிச்சயினால, அவருக்கு பிரியமான இது நம்ம செய்யாம போயிட்டு வீட்டுல இருந்தா கூட, நம்ம அவரிடத்துல போகும்போது அதே வாயால எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. அதே வாயால I love you Jesus, I love you Jesus, I love you Jesus இத சொல்லும் போது என்ன இருக்கும்? He would have been healed totally. மனசுல என்ன இருக்கும்? அந்த குற்ற உணர்ச்சி அவனை வந்து முழுசா என்ன பண்ணிருப்பாரு அவரு? அத he gave him an opportunity to be restored again. அழகா அவன் என்ன பண்றாரு? தூக்குறாரு. இதற்கு அவன் எடுத்த பெரிய முயற்சி என்ன? பரிசுத்தாவியால் அவன் ஆட்கொள்ளப்பட்டதுனால தேவனுடைய கண் பார்வையை வைத்து பரிசுத்தாவியால் அவனுக்கு உணர்த்தினதா அவன் உணர்ந்தான். உணர்ந்தபடியினால, நான் என் தேவனிடத்துல நான் மறுபடியும் போனா அவர் என்னை சேர்த்துக் கொள்வார், அவர் என்னை புறக்கணிக்க மாட்டார், அவர் என்னை மறுபடியும் மீட்டுக் கொள்வார். என்னுடைய குற்றம், என்னோட குறை அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும், நான் என்ன ஒரு find every chance to go back to your Jesus. அதே வாயால மறுதளிச்ச அதே வாயால நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இதே வாயால அதே வாயால அவங்களை நேசிக்கிறேன். He is totally healed now. இப்ப ஜீசஸ் சொல்றாங்க, என் ஆடுகளை மேய்ப்போம். You are the rock.